Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு இட்லி குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம கையேந்தி பவன் இட்லி கடையில் சாப்பிட்ற குருமா மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தில் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா இது நான் வதக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்க்குறேன். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடணும். தக்காளி வதங்கும் போதுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து லெட்டு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி குருமா ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இட்லி ஊற்றுற டைமில் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.